Hi guys, this is Raghu Kumar. Let's go to the intro video. இன்ட்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் நேம் வந்து ரன் டைம் ரியாலிட்டி. இந்த சேனல் தொடங்குறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு 20% என்னோட சுயநலம் தான். பிகாஸ் நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஈஸியாக பேச மாட்டேன். லைக் பயம் இல்லாமல் பேசாதான் அதை எப்படி சொல்கிறேன்னே தெரியல. ஸோ அந்த 20% வந்து என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து அப்டேட் ஆர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த 20%. மிச்சம் 80% வந்து உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும். நான் வந்து ஒரு கரெக்டான கண்டென்ட்டை கொடுக்கணும். சும்மா வந்துட்டு லைக் அது சொல்ல விரும்பலை. சும்மா வந்துட்டு கிறுக்குத்தனமாக பண்ணுறது, அதெல்லாம் பண்ணி ஸ்கோர் பண்ணுறது, அதையுமே விரும்பி பார்க்குறாங்க. சரி இருக்கட்டும், அதெல்லாம் அதுக்கெல்லாம் போகலை நான். ஏன்னா அந்த வீடியோ அதுக்கு வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ, திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ. ஸோ வந்து லைட்டாக பழகின மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு 20 வீடியோ பக்கத்தில் வந்து ரஃபாகவே நான் வந்து எடுத்திருக்கேன். என்கிட்ட நான் பேசிக்கிற மாதிரி. அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்த பிறந்தா ஒரு இருந்ததை விட ஒரு இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. லைட்டாக வந்து பயம் இல்லாமல் பேசுறது, இவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ, சும்மா பேசுங்க அவ்வளோதான், என்ன இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால தான் அந்த வீடியோஸ் எடுக்கும்போது ஒரு வீடியோஸ் எடுத்து முடிச்சுட்டு ஒவ்வொரு கலைக்கு என்னென்னா என்னோடய சொந்த கதை சோக கதையெல்லாம் அந்த வீடியோஸில் சொல்லிட்டு திருப்பி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு ஆறுதலாக இருக்கும். லைக் யார்ட்டையும் சொன்ன மாதிரி இருக்கும். அது மாதிரி லைக் அதை வச்சு ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ பேசுகிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆனதுன்னா அந்த வீடியோஸ்னால தான். இப்போ போகிற வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போகும்னு தெரியல. ஸோ சும்மா அதையும் சொல்லி வந்து டயத்தை வீரடிக்க விரும்பல. என்ன சொல்ல வரலாம் அடுத்து, நான் என்ன கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுவேன். லைக் நான் வந்துட்டு ஐம் அ ஃப்ரெஷர். இன்னும் வந்து நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகலை. ஸ்டில் ஐ எம் சர்ச்சிங் த ஜாப். எஸ், நான் வந்து ஒரு 30 கம்பெனிக்கு பக்கத்தில் எல்லாம் வந்து டெக்னிக்கல் ரவுண்டு, ஹெச்ஆர் ரவுண்ட் வரையும் போய் வந்து வெளியே வந்துட்டேன். ஸோ ஐ ஹேட் அ லிட்டில் நாலேஜ் அபவுட் இந்த கார்ப்பரேட் கம்பெனி. லைக் லிட்டிலாக தான், பெருசாலாம் இல்லை. ஏன்னா நான் ஒர்க் பண்ணால் தான் தெரியும் என்ன எப்படி இருக்குன்றதுன்னு. பட் ஆனால் வந்து யூடியூப்பில் நிறையா கண்டென்ட் கன்சியூம் பண்ணுவேன். கண்டென்ட் மீன்ஸ் பாட்காஸ்ட். லைக் நம்ம ஃபீல்டில் இருக்கிற பாட்காஸ்ட், அவங்கெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரிய வரும். கேட்பேன். இப்போ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரானா, இப்போ பேக் எண்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஃபுல் ஸ்டாக்காக ஒர்க் பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் லைக் வந்து பிகின் த சீன். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பிகின் த சீனில் இருக்கும்போது எப்படின்னா, லைக் நீங்கள் வந்து கோட் அடிக்கணும். கோட் அடிச்சுட்டு அதை வந்து கிட்டில் போஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து லைக் ஹெட்டு வந்து பார்த்துட்டு அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் வந்து நம்ம கோடை ரிவ்யூ பண்ணுவோம். கோட் அடிச்சுட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ வந்து எப்படின்னா வந்துட்டு கோடை ரிவ்யூ லைக் கோடெல்லாமே கொடுத்துருவேன். அதை நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். ரிவ்யூ பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, தட்ஸ் ஓகே. இப்போ வந்து நார்மல் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு சிஸ்டம் டிசைன் தேவைப்படும். அப்புறம் வந்து ஆர்கிடெக்ட் மாதிரி ஒர்க் பண்ணணும். அவங்க 2 பேரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். எப்படின்னா ஆர்கிடெக்ட் கீழே நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணி நம்ம ஏஐ மாதிரி ஒர்க் பண்ணி கோட் அடித்து கொடுப்பாங்க அவங்களுக்கு. அந்த ஆர்கிடெக்ட் வந்து பார்த்துட்டு எல்லாத்தையுமே சிஸ்டம் டிசைன் மாதிரி ஒரு கொலாப் பண்ணி அதை பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க ப்ராஜெக்டில். பட் நவ் இந்த சின்ன கோடு இல்லை ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான கோடு எல்லாமே வந்து ப்ராம்ப்ட் பண்ணி எடுத்து அதை வந்து ரிவ்யூ பண்ணி எல்லா வேலையுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பார்த்துக்க வேண்டியதும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான், அவ்வளோதான். லைக் சிஸ்டம் டிசைன் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது இப்போ. ஸோ இப்போ வருங்காலத்தில் சிஸ்டம் டிசைன் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரையுமே நான் வந்து பெரிய மேதாவியெல்லாம் கிடையாது. லைக் எனக்கு தெரிஞ்சு நான் கண்டென்ட் கன்சியூம் பண்ண வரையும் இதெல்லாம் தான் தெரிய வந்துச்சு. சிஸ்டம் டிசைன் தேவைப்படும், படிக்கணும். லைக் தேவைப்படும்னா நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம வந்து அப்ஸ்கில் பண்ணணும்னா சிஸ்டம் டிசைனுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்.
டிஎஸ்ஏ கன்ஃபார்ம் இருக்கணும். டிஎஸ்ஏ எப்படியா இருந்தாலும் இருக்கணும். ஏஐ தான் எவ்வளோ வந்தாலுமே டிஎஸ்ஏ தேவைப்படும். ஸ்டில் வி நீட் ஃபண்டமெண்டல்ஸ். எஸ், ஃபண்டமெண்டல்ஸ் கன்ஃபார்மாக வேணும். இப்போ ஏஐ கொடுக்குதுன்னு வைங்க, அதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான், நம்மளால் வந்து அது புரிஞ்சாதான் நம்மளால் என்ன பண்ணாலும் லைக் ஏதாவது ஒரு 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 ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ண தெரியும். ஸோ ஸ்டில் வி நீட் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இப்போ நான் ஏதோ பெரிய மேதாவியாட்டு பேசுகிறேன். எனக்கு என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியும். வந்து ஜாவா எப்படி ஒர்க் ஆகுது, ஜாவா வந்து எப்படி கோடை வந்து ரன் பண்ணுது, லைக் அந்த மிச்சபடி வேறு லாங்குவேஜுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஜாவாவில் வந்து எப்படி இப்போ வந்து ரெக்வஸ்ட்னா எப்படி நடக்குது அதெல்லாம் தெரிய வரும் எனக்கு. இப்போ ஜஸ்ட் இப்போ தான் வந்து மெர்ஜ் ஷார்ட்டை பற்றி படிக்கும்போது தான் அதை வச்சு டீப்பாக படித்தேன். அந்த மாதிரி படிச்சுட்டேன். ஓகே, ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். வேறு மிச்சபடி வந்து நம்மளை போட்டு ஒன்றும் பண்ணாது. லைக் நம்ம ஹெல்ப் தான் பண்ணுது ஏஐ, அவ்வளோதான். ஓகே, தென் வேறு என்ன சொல்ல வரணும்? நான் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு உண்டான கண்டென்ட்டே சொல்லலை இப்போ வரைக்கும். இந்த மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். லைக் இந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோட லைக் இப்போயுமே நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன்னா அந்த கம்பெனியில் என்னென்ன மாதிரி நடந்துச்சுன்னா லைக் சும்மா நான் போய் உட்காந்தது டீ குடித்ததெல்லாம் சொல்லலை. அங்கே எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது, என்னென்ன மாதிரிலாம் இருக்கும், அப்புறம் அப்ஸ்கில் பண்ணுறது எப்படி, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். இப்போ வரையும் நான் மேதாவி கிடையாது. இப்போ வரையுமே கமெண்ட்டில் கணிது எல்லாமே தெரிஞ்சவன் பேசுகிறான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்சவனையும் சரியா தெரியாதது சொன்னோன்னா, தப்பாக கணி சொன்னோன்னா நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்லுங்கள். தப்பு மீன்ஸ் இதெல்லாம் ராங்கு, இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா சொல்லுங்கள். அது தப்பே கிடையாது. நான் திருத்திக்கிறேன். அடுத்தடுத்த கண்டென்ட் போடையில் அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டென்ட் போடுவேன். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அப்கமிங் வீடியோஸில் என்ன நான் சொல்ல போகிறேன்னா என்னன்னு எனக்கே தெரியாது. மாற்றி சொல்கிறேன். என்னோட ப்ரொஃபஷ்னல் அப்டேட் ஆர் ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவேன் இந்த சேனலில். அண்ட் தென் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாமே ஷேர் பண்ணுவேன். லைக் தெரிஞ்ச விஷயம்னா எனக்கு என்ன லேர்ன் பண்ணணும் அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஜாவா கான்செப்ட்ஸ் அந்த மாதிரி லைக் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா கான்செப்ட்டுமே அவங்களே சொல்லி தந்துறாங்க. அப்போ நம்ம சொல்லி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் அந்த 20% அது என்ன 20%னா ஒரு 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 தயக்கம் எல்லாம் பேசணும், அவ்வளோதான். அதனால தான் நான் இப்போ வந்து அந்த வீடியோஸே போட்டுக்கிட்டு இருக்கேன், போட போகிறேன். ஓகே, சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸே யாராவது பார்த்தாங்கன்னா கேவலமாக இருக்கும். நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்ப மாட்டேன், அவங்களாம் பார்த்து பண்ண பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க ஸ்ட்ரேஞ்சராக தான் இருப்பாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து யாராவது பார்த்தாங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர், என்னை யாருன்னே தெரியாதவங்கள தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் என்ன பண்ணீங்க, நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் விருப்பம் தான். லைக் ஆனால் இந்த பெருசாலாம் நான் வந்து ஒரு கண்டென்ட்டு டெலிவரி பண்ணல இப்போ வரையுமே. அப்கமிங் வீடியோஸில் கன்ஃபார்மாக டெலிவரி பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. யார் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி, இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட், தேங்க்யூ. அப்போ அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு என்னென்னா ஜாவா அந்த மாதிரி சைடு, லைக் ஜாவா ஃப்ரேம் ஒர்க், ஜஸ்ட்டு வந்து என்னோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோஸ். அடுத்து அப்கமிங் வீடியோஸ் ஆல்சோ. ஆனால் சும்மாவே வெறுமனே நான் வந்து செல்ஃபிஷாக வந்து எனக்காண்டி மட்டும் நான் போடக்கூடாது. உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டை டெலிவரி பண்ணணும். நீங்கள் பார்க்குறீங்கன்னா மெனக்கெட்டு ஒரு 20 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ பார்க்குறீங்கன்னா அது ஒரு கண்டென்ட்டாக உங்களுக்கு தேவையாக இருக்கணும். உங்களுக்கு அது தெரியணும், லைக் தெரிய வைக்கணும். அதுதான் என்னோட மோட்டிவ். ஓகே, லெட்ஸ் see இந்த நெக்ஸ்ட் வீடியோ. கடைசி வீடியோவோட எண்டிங் வந்தாச்சு. வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி.